கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 18/4/2024 ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை தான் ரிசல்ட் அண்ட் கெஸ்ஸிங்கை தான் ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி காருண்யா ப்ளஸ் லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 50-50 லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் ஜாயின்க்குரிய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். அதை நீங்கள் டச் பண்ணாலே போதும், உங்களுக்கு அதுவே ஜாயின் கொண்டு போயிடும். அதில் உங்களுடைய ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட போகிறீங்க. அப்புறம் பேமெண்ட் ஆப்ஷனுக்குரிய மெத்தடை செலக்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு, சிம்பிள். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ டுடே என்னென்ன, அதாவது நேற்று 50-50 லாட்டரி வின்னிங் டீட்டெயில்ஸும் அண்டு டுடே ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு ரிசல்ட்டுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதாவது எஸ்டர்டே நம்ம லாட்டரி ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா 0-2-0 இதான் ரிசல்ட்டு. ஓகேங்களா? இதில் நம்ம ஏபிஐசி, அதாவது ஏபிசி ஆல் போர்டு கெஸ்ஸிங்னு நம்ம 0 கொடுத்துருந்தோம். இதில் 0ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டும் 0 தான், சி போர்டும் 0 தான். இதில் வந்து நம்ம பி போர்டில் வந்து 8 கொடுத்துருந்தோம். அது மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை. கரெக்டாக சூப்பராக சிங்க் ஆகி வேற லெவலில் எடுத்திருந்தோம். டுடே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லி அடிக்கிறேன். ஏபிசிக்கான ஒரு வின்னிங் அண்டு ஒரு 3 டிஜிட்டுக்கான ஒரு வின்னிங், ஏதோ ஒரு வின்னிங் நம்ம தட்டி தூக்கி ஆகணும். இல்லைன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங்லேயும் 3 போர்டுமே வின் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது 50-50 லாட்டரியில் ஏசி ஆல் போர்டில் 2 போர்டு எப்பயுமே பாஸுங்க. எப்பயுமே நம்ம சொல்கிறது மெம்பர்ஷிப்லேயுமே இந்த 2 போர்டுமே பாஸு. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்மளுக்கு கெஸ்ஸிங்கோட கரெக்டாக வந்திருக்கு. அதனால் எப்பயுமே இந்த ஆல் போர்டை வந்து மெயினாக வச்சுக்குங்க, மெயினாக வச்சு விளாடுங்க. ஏபிஎஸ்சி பிசியை வந்து சப்பாக வச்சு வின்னிங் எடுக்கலாம். 2லையுமே வின்னிங் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதாவது டுடே ஒரு காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு ஏ போர்டு 0வை வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 4, அதை விட்டு 6, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 3. இதுதான் வரக்கூடிய ஒரு தரமான ஒரு நம்பருங்க. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இண்டிவிஜுவல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு அடி தான். அதாவது இதுதான் ஏ போர்டை வச்சு இண்டிவிஜுவல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு கொண்டாட்டம் தான் இது. ஏ போர்டு 0 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 4, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 6, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 3. இதுதான் வரக்கூடிய கன்ஃபார்மான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். காருண்யா ப்ளஸ் லாட்டரி கெஸ்ஸிங்கில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். பி போர்டு 2 வச்சு என்ன நம்பர் வரும், இதுலேருந்து என்ன நம்பர் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி போர்டு 2 வச்சு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 8. செகண்ட் சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் அப்படின்னா அது 0 தாங்க. தேர்டு சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 3. பி போர்டு 2 வச்சு வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு சூப்பரான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 அல்லது 0 இல்லைன்னா 3. இதுதான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். அதனால் மறக்காமல் இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணுறவங்க பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஏ போர்டு பார்த்துட்டீங்க, பி போர்டு பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்து பார்க்க போகிறது சி போர்டு. சி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு தாங்க பார்க்க போகிறோம். சி போர்டில் வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் லாட்டரி கெஸ்ஸிங் 18/4/2024 அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சி போர்டு 0வை வச்சு வரக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 தாங்க. 1 அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 2. ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 தாங்க. ஓகேங்களா?
இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்ல வேண்டியது, இந்த நம்பரை மட்டும் சப்பாக வச்சுங்க. பி போர்டில் 6 இன்னும் இறங்கவே இல்லை இந்த மாதத்துக்கு. அதனால தனியாக இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறவங்க மறக்காமல் பி போர்டு 6 வந்து மெயின் பண்ணி விளாடுங்க. பி போர்டு 6 எப்போனாலும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் இது சி போர்டு 0 வச்சு ஒரு நம்பர் வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 9. இதுதான் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர், ஒரு பவர் நம்பர், ஒரு ரிசல்ட்லேருந்து எடுக்கிற ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸிங் நம்பர். அடுத்து அந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் இதுதாங்க. அதாவது அந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர்னா அந்த என்ன லாட்டரியோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டேட் வைஸாக பார்க்குற ஒரு நம்பர் தான் கார்னியா ப்ளஸ் லாட்டரி கெஸிங்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு சி போர்டு கெஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க. மறக்காமல் பி போர்டில் 6 மெயின் பண்ணி விளாடுங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி, ஏசி, பிசி இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாங்க. மறக்காம மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி அதில் தான் ஒரு கன்ஃபார்ம் கெஸிங் உங்களுக்கு தேடி வந்து கொண்டு இருக்கும். ஓகேங்களா? ஏபி கெஸிங்கை பொறுத்தளவு 0, 2 வச்சு ஹைலைட்டாக ஒரு நம்பர்னா அதுதான் 38 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 72. ஏபி 0, 2 வச்சு இறங்கக்கூடிய, அதாவது டுடே எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இது வந்து ஏபி டுடே ரிசல்ட்டை வச்சு நம்ம எடுக்கிற ஒரு கெஸிங் தான். அதாவது இந்த 0, 2 வச்சு வரக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் இதுதான் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். அதனால் பார்த்து என்னோட கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டு உங்களோட கெஸ்ஸிங் என்னவோ மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏபியை வச்சு ஒரு கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டோம். அடுத்து நம்ம பிசியை வச்சு ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். இது ஏபி 0x38 மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிசி 20 வச்சு அடுத்து ஒரு நம்பர் கார்னியா லாட்டரி கெஸிங்க்கு அடுத்து ஒரு நம்பர் என்ன நம்பர் பார்க்க போகிறோம்னா பிசி 20. இந்த பிசி 20நாலே என்ன நம்பர் பார்க்க போகிறோம்னா இந்த நம்பர் தான் 0, 7 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 31. கார்னியா ப்ளஸ் லாட்டரி கெஸ்ஸிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இந்த நம்பர் தான் நண்பர்களே. பிசி 20 வச்சு 0, 7, 31 இதுதான் வரக்கூடிய ஒரு டுடே ஒரு மாசாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 0, 7, 31. இந்த 0 மறுபடியும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பிசி. உங்களோட கெஸ்ஸிங்கை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். பிசி 20 வச்சு 0, 7, 31 இதுதான் வரக்கூடிய ஒரு சூப்பரான தரமான கெஸ்ஸிங். கார்னியா ப்ளஸ் லாட்டரியில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏசிக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 24, 48. அதாவது டுடே எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 00லேருந்து பவர் அண்ட் ஃப்ளிப்பாக இந்த நம்பரும் இந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 74 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 48. இதுதான் ஏசி 00. டுடே நம்மளுக்கு ஏசி ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு. அதனால் நம்மளுக்கு ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். 74, 78 மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான தரமான ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங்னா நம்ம எப்பயுமே 2 போர்டு பாஸ் ஆகும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியில் எங்கேயும் காசு கொடுத்து ஏமாற வேணாம். மறக்காமல் யார்ட்டையும் கெஸ்ஸிங் வாங்குறேன்ற பேரில் காசு கொடுக்காதீங்க. வாங்கிட்டு வின்னிங் இருந்தால் கூட ஏதாவது நீங்களாக பார்த்து எதுவும் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டு கெஸ்ஸிங் கார்னியா ப்ளஸ் லாட்டரியில் நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு 0 to 0 வச்சு நமக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா 7 ஃபஸ்ட்டு, செகண்ட் ஒரு நம்பர் 1, அடுத்து இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4. இதுதாங்க டுடே நம்மளுக்கு வேறு லெவலில் ஒரு ரெக்கார்டு அப்படின்னு இறக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் 714.
இதுதான் நமக்கு வாய்ப்பு இருக்க ஹைலைட்டில் எப்படி நம்ம பவர் அண்ட் ஃப்ளிப்பு அந்த ரேட்டுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த 3 தான் ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதுதான். அதாவது 714 இதுதான் ஹைலைட்டாக வரக்கூடிய முக்கியமான தரமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான் 714. மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. 714 இது ஒரு தரமான ஒரு நம்பர். இதையே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது 3 டிஜிட் பாக்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். மறக்காமல் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வின்னிங்க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. மறக்காமல் அப்படி ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். 2 கெஸ்ஸிங் தான். என்னோட கெஸ்ஸிங்கை சொல்லி இந்த வீடியோ நல்லபடியாக முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் தான். அதாவது இதை தான் நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி ப்ளே பண்ண போகிறீங்க. பாக்ஸு நீங்கள் போட்டாலே 6 செட்டாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் யார்ட்டையா போடுறீங்கன்னா 3 டிஜிட் பாக்ஸ் அப்படின்னு மறக்காமல் கன்வெர்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு வின்னிங் கண்டிப்பான முறையில் கூடியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு வின்னிங் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கன்ஃபார்ம் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஒர்க் அவுட் இருக்குது இதில். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு அதாவது ஏபிசி 020 வச்சு பவர் அண்டு ஃப்ளிப்பு. ஓகேங்களா? இது வந்து ரிசல்ட்டை வச்சு அந்த டேட் வைஸில் இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபர்மேஷன் நம்பர் தான் 724821. இதுதான் வர்றதுக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு சூப்பரான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். அதாவது 724821 இதை வந்து நீங்கள் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இரண்டையுமே பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். மொத்தம் 12 நம்பர் தான் வரும். அதனால் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ அர்த்தமிக்க நன்றி. வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரள லாட்டரி கெஸ்ஸிங் கேரள கணிப்பு மட்டுமே. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. இது கேரள லாட்டரி கெஸ்ஸிங் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.